4 victories of prayer அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் தான் இது. ஜெபமே ஜெயம். ஜெபம் அப்படிங்கிறது அது ஒரு ஆயுதம். நமக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற ஒரு உறவு, கம்யூனிகேஷன். அப்பா மகனுக்கும், அப்பா மகளுக்கும் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நேரம். ஜெப நேரம் அப்படிங்கிறது ஒரு நேரம். அந்த நேரத்துல நம்ம தேவனாகிய கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு நேரம். அப்போ ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நேரம் தான் இந்த ஜெப வேலை அப்படி என்று சொல்லப்படுகிறதான ஒரு விஷயம். சரிங்களா? பாருங்க, 4 விக்டரிஸ், வெற்றிகள், ஜெபத்தினுடைய 4 வெற்றிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்டரி ஆஃப் பிரேயர். ஃபர்ஸ்ட் அந்த விக்டரி ஆஃப் பிரேயர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரேயர் இஸ் டு பி prayed without ceasing. prayer is to be prayed without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் நான் சொன்னேன். சீசிங் அப்படின்னா do not stop prayer. கேட்கிற வரைக்கும், நம்ம கிடைக்கிற வரைக்கும், நமக்கு அடையிற வரைக்கும் எதை கேட்கிறீர்களோ அதையே நாடுங்கள். எதை நம்ம கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் இதை செய்யறது இல்லை. அதனால்தான் அங்க ரிசல்ட்டுக்கு நம்மளால பார்க்க முடியல. சரிங்களா? பரலோக நியமம்ல ஒரு நியமம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும்னா எப்படி? சாதாரணமா கிடைச்சிருமா? ஜெப நேரம். எங்க வேணா ஜெபிக்கலாம். எங்க வேணா ஜெபிக்கலாம். ஆபீஸ்ல ஜெபிக்கலாம், வீட்டுல ஜெபிக்கலாம், கிச்சன்ல ஜெபிக்கலாம். நம்ம இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம். பஸ்ல போகும்போது ஜெபிக்கலாம், ஏரோப்ளேன்ல போறீங்கன்னா அங்க ஜெபிக்கலாம். நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் ஜெபிக்கலாம். ஜெபம் அப்படிங்கிறது கர்த்தரோடு பேசுகிற ஒரு விஷயம், ஆண்டரோடு உறவாடுகிற ஒரு விஷயம், ஆண்டரோடு கூட கம்யூனிகேட் பண்ற கம்யூனியன் அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்படியாக prayer should be prayed without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். Constantly we should pray. நிரந்தரமாக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். நான் ஒரு நாள் ஜெபிப்பேன், ஒரு விஷயத்தை கேட்பேன், இன்னொரு நாள் அமைதியா இருப்பேன். இப்போ இஃப் யூ ப்ரே, நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது some alterations is going on in the spiritual realm, some modifications, some transformations. இப்படியாக ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல ஒரு மாடிஃபிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு செயினை பிரேக் பண்றீங்க, ஒரு விஷயத்தை, ஒரு தடைகளை உடைக்கிறீங்க உங்களுடைய ஜெபத்தின் வழியாக. கர்த்தரிடத்தில் சில காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்போ அதனுடைய தடைகள் விலகி இப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களால அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கணும், கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருந்ததுனால தான் எனக்கு கிடைச்சது. இப்பவும் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை. ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ப்ராப்ளமே வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. சாத்தான் என்னென்ன வகையில பிரச்சனை கொடுக்கணுமோ அத்தனை வகையிலும் பிரச்சனை கொடுப்பான். ஆனாலும் கர்த்தரோடு நிலைத்து அவரோடு நெருங்கி உறவாடுறது தான் இந்த கம்யூனிகேஷன். உறவாடுறது, கர்த்தரோடு உறவாடுறது தான் இந்த இடைவிடாமல் நம்ம ஆண்டரோடு உறவாடும் பொழுது நம்ம நினைத்த காரியத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ the prayer is a communion with the Father. நம்மளோட பிதாவோடு கூட ஒரு ஐக்கியம் பாராட்டுறது தான் இந்த பிரேயர், ஜெபம் அப்படிங்கிறது, பிரார்த்தனை அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. So the prayer is the life in which we live in the spirit realms of the spirit. நம்ம ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறோம், நம்ம எங்க போயிடுறோம், ஒரு செகண்டுக்குலாம் நம்ம
நம்ம ஸ்விட்ச் ஆயிடுறோம். ஸ்பிரிச்சுவல் ரேம்ல நம்ம ஸ்விட்ச் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படியாக பவுல் சொல்லுகிறார், ப்ரே வித்தவுட் சீசிங் அப்படின்னு சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போல ஏசப்பா என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஜீசஸ் said men ought to pray always. எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பவுல் சொல்றது இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் ஜெபிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல், செயின் பிரேயர். ஒரு நோய்க்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அம்மாவுக்காக நீங்க பிரேயர் பண்றீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. நீங்க பிரேயர் பண்றீங்க. பிரேயர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு ப்ரோக்ரஸ் ஆகுது. ப்ரோக்ரஸ் ஆகிற பீரியட்ல நீங்க அடுத்த நாள் நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். ஆனா அது பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடும். சாத்தான் என்ன பண்ணுவான், நீங்க ஜெபித்ததுனால அந்த ஒரு பர்டிகுலர் வியாதியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறான். நீங்க அந்த செயினை வந்து ப்ராப்பரா பிரேக் பண்ணாம இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதே போன்றதான ஒரு விஷயம், ஒரு பலவீனம் உங்களுக்கு உங்க சரீரத்துல வரத்துக்கு அவன் கொடுக்கறதுக்கு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபத்தை நம்ம ஸ்டாப் பண்ணாம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது எதை தேடுகிறோமோ அதையே நாடி கர்த்தரிடத்தில் வைத்து 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 ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அங்க ஒரு சக்சஸ் இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரு கொடாக்கொடி நன்றி. அப்போ இது போன்ற காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆனா இதுதான் நம்ம அநேக மக்கள் என்ன பண்றாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம ஜெபிச்சிட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேபி கிறிஸ்டியன், ரொம்ப முதல் கட்டத்துல ஒரு குழந்தை கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள்னு சொல்றது அந்த வார்த்தையை நான் விட்டுடுறேன். ஜெபம் அதாவது ஒரு பேபி, ஒரு குழந்தைக்குரிய தன்மை இருக்கிறது. இவ்வளவுதான் இதோடைய அளவுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ள இன்னும் ஆழம் இருக்கு. இதுக்குள்ள இன்னும் எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நம்ம இன்னும் வர வரதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, திருப்பி வேலைக்கு போவாங்க, வருவாங்க. கண்டிப்பா வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வேலை ஸ்தலத்துல ஜெபிக்கலாம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம், வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் குடும்ப ஜெபம் செய்யலாம். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு, கூரை இல்லாத வீட்டுல என்ன நடக்கும்? எல்லாம் வந்து விழும். என்ன வேணா வந்து விழும். ப்ரொடெக்ஷன் கிடையாது. கூரை இல்லைன்னா மழை, காத்து, புயல், என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறதோ அத்தனையும் வந்து பொல்யூஷன், இப்படியாக தூசு எல்லாம் வந்து விழும் அந்த வீட்டுக்குள்ள. அதனாலதான் நமக்கு மேல ஒரு சீலிங் அப்படின்னு வீட்டுக்கு போடுறோம். அப்ப குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அப்ப நம்ம வந்து ஜெபம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும், எந்த டைம்ல ஜெபிக்கலாம், என்ன பண்ணலாம். இப்போ இது மூலியமா நமக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே வி கெட் கனெக்டட். யெஷுவா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டரோடு கூட டைரக்ட் ஆக்சஸ்ல போயிடுறோம். ஆண்டரோடு கூட ஒரு டைரக்ட் டீலிங்ல போயிடுறோம். ஆண்டரோடு கூட தெரிவித்துக் கொள்றோம். அவருடைய உண்மையான பெயர், இயேசு கிறிஸ்துவோட உண்மையான பெயர் யெஷுவா. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயமே தெரியறதில்ல. யெஷுவானா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யெஷுவா தான் அவருடைய உண்மையான பெயர். அரமிக், அவர் பேசின பாஷை வந்து அரமிக். ஃபர்ஸ்ட் நமக்கு அரமிக்ல தான் பைபிள் இருந்து, அதுக்கப்புறம் தான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் நமக்கு வந்திருக்கு. இப்படியாக அவர் பேசின பாஷை வந்து அரமிக். அப்போ யெஷுவா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யெஷுவால இருந்து தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிரைவ் ஆச்சு. ஸோ இஃப் யூ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், அங்கேயும் நமக்கு ஒர்க் ஆகிறது. யெஷுவான்னு கூப்பிடும்பொழுதும் ஒர்க் ஆகிறது. ஸோ நம்ம எந்த பேர்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் யெஷுவா அப்படின்னு சொல்லும்பொழுது வி கெட் டைரக்ட் கனெக்டட் வித் லார்ட். பிகாஸ் அவருடைய உண்மையான பெயர் யெஷுவா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ரே அப்படின்னு நான் சொன்னேன். எப்போதும் ஜெபியுங்கள், எப்போதும் ஜெபியுங்கள். யுவர் வாட்
யூ டூ ஆல்வேஸ். நீங்க என்ன பண்றீங்களோ அது மாதிரியே நீங்க மாறிடுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா அது மாதிரியே நீங்க மாறிடுவீங்க. உங்களுடைய முகம் தோற்றம் மாறிவிடும். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது போலவே நீங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய கலைக்குரிய காரியம், உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது, நீங்க அதற்குரிய காரியத்தை நீங்க வாஞ்சியாய் செய்யும் பொழுது அதுக்குரிய நபராகவே மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குரிய காரியங்களை நீங்க பண்ணும் பொழுது அதுவே நீங்க மாறிடுவீங்க. ஸோ யுவர் ஃபியூச்சர் இஸ் வாட் யூ டிசைட். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யூ ஆர் வாட் யூ டூ ஆல்வேஸ். நீங்க எப்பொழுதும் என்ன செய்றீங்களோ அது 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 மாதிரியே நீங்க மாறிடுவீங்க. ஜீசஸ் செட் ப்ரே ஆல்வேஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஜீசஸ் செட் ப்ரே ஆல்வேஸ். ஹல்லேலூயா. டு கம்யூன் நம்ம ஆண்டவரோடு கூட கம்யூனியன் வைக்கும் பொழுது, கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவர் நமக்கு அவருடைய எபிலிட்டி என்னன்னு காட்டுகிறார், நமக்கு அறிவுத்தன்மையை உயர்த்துகிறார், வல்லமையை கொடுக்கிறார் டு டீல் வித் எவ்ரி சிச்சுவேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு தாளந்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அப்ப இந்த வல்லமையெல்லாம் எங்க இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது? இந்த ஜெப வேலையில. ஓகே, உங்களுக்கு டைம் இல்லை, காலையில ஜெபிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ, கிச்சன்ல இருந்தாலும் ஜெபிக்கலாம், நீங்க பெட்ரூம்ல இருந்தாலும் ஜெபிக்கலாம், நீங்க பாத்ரூம்ல இருந்தா கூட ஜெபிக்கலாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் இருக்கிறார். அவர் நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்காம அவர் போறது இல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ பிரேயர் இன்க்ரீசஸ் யோர் ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி. பிரேயர் இன்க்ரீசஸ் யோர் ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஜெபத்தினால எதையும் சாதிக்க முடியும்? சிஸ்டர், ஜெபத்தினால எதையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆவிக்குரிய ஒரு கெப்பாசிட்டியை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்க கண்டிப்பாக எப்பவும் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க 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 ஆண்டரோடு பேசும் பொழுதுதான் உங்களுக்கு நீங்க ஆண்டர்கிட்டே நெருக்கமாக முடியும். ஆண்டர்கிட்ட எப்பொழுதும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர்கிட்ட நெருக்கமாகும். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, சாதாரண உதாரணம் தான். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? 2 சகோதரர்கள் இப்படியாக 2 நண்பர்கள் இப்படியாக என்ன செய்யறாங்க? அடிக்கடி அவங்க ஒரு பேச்சுவார்த்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் பலவிதமான ரகசியங்கள், பலவிதமான ஷேரிங் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நண்பர்கள்னு சொல்றீங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒண்ணுமே நம்மளால பார்க்க முடியாது. அப்போ ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் எல்லா விதமான காரியத்தையும் நம்ம அவங்க கிட்ட தெரிவிக்க முடியும். நம்ம மனசு விட்டு பேச பேசதான் அவங்களுடைய குணம் என்னன்னு தெரியும், உங்களுடைய குணம் அவங்களுக்கு என்னன்னு புரியும். இப்படியாக இதன் மூலியமாக தான் ஒரு உறவு டெவலப் ஆகுது, ஒரு உறவு நமக்கு கிடைக்குது. அப்போ இதே போலதான் நம்ம ஆண்டர்கிட்ட பேசும் பொழுது நம்ம பேசுறதே பிரேயர் தான். நம்ம பேசுகிறதே பிரேயர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிரேயர் அப்படிங்கிறது ஒரு பெருசா டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரேயர் அப்படிங்கிறது ஆண்டவரோடு கூட உறவாடுகிற வேலை, உறவாடுகிற காரியங்கள், சொல்ற காரியங்கள். ஹல்லேலூயா. இப்ப நான் பாருங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் பேச ஆரம்பிச்சிருவார், பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவரே உங்களை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்ம கிட்ட பேசுறது அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? உண்மையாகவே இது இருக்குதுங்க. நீங்க பழகி பாருங்க, ஆண்டவர்கிட்ட பழகி பாருங்க. இப்ப கூட ஆண்டி இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர்
பேசுகிற காரியம் என்னவா இருந்துச்சு? சந்தோஷப்படுகிறார். எங்கே 2, 3 பேர்கள் அவருடைய நாமத்தினால கூடுகிறார்களோ, அங்க அவர் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த வேளையில எத்தனையோ அசிங்க காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். எத்தனையோ ஆபத்து காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். சாத்தான் என்னென்னமோ தந்திர திட்டங்கள் போட்டு கொண்டிருப்பான். சாத்தான் என்னென்னமோ வேலைகள் பார்த்து கொண்டிருப்பான். ஆனா நம்ம இந்த நேரத்துல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம இது போல ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து அவரை முதன்மையாக வைத்து நம்ம இப்படியாக ஜெபம் செய்யற வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் எப்பவும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரோடு என்னோடு எப்ப பேசுவாங்க என் பிள்ளைங்க? என்னை எப்ப தேடுவாங்க? தேடுறது என்னங்க? ஒருத்தவங்க ஞாபகம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிருவோம்? அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்போம். அப்ப அந்த ப்ரீ ரெக்விசிட்டா இருக்கிறது ஞாபகம். அவரை குறித்ததான ஞாபகம். மறந்து போயிட்டு இருக்கிறாங்க நெறைய பேர். டிவில உக்காந்தாங்கன்னா, வாயில கொசு போறது கூட தெரியாது. இது நான் ஜோக்குக்காக சொல்லல. உண்மையாவே இருக்குதுங்க. ஒரு டிவி முன்னாடி உக்காந்தாங்கன்னா, ஆன்னு திறந்து பார்த்தாங்கன்னா, வாயில கொசு போதா, ஈ போதா எதுவுமே தெரியாது. மெய் மறந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த டிவிலயே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 நாள் ஓடிடுது. ஒரு படம் பார்க்குறாங்கன்னா, 1/2 நாள் ஓடிடுது. இப்படியாக இருந்தா, எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? எப்படி நம்ம ஜெயம் கொள்ள முடியும்? ஹல்லேலூயா! சோ, ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு? ப்ரே ஆல்வேஸ். எப்பொழுதும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! எப்பொழுதும் ஜெபியுங்கள். அப்ப எப்பவும் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க என் கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவருக்கு நம்ம கூட பேசுறது அவ்வளோ விருப்பப்படுறார், அவ்வளோ சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா! ஒரு நாள் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான்லாம் அதுக்கு தகுதியா? நான் தான் அதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அவருடைய அன்பு பெருசுன்னு பாருங்க. உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. இது வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனா என்னால இத சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா, அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் இப்படியாக வார்த்தை குடுக்கிறார். உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. உன்னையும் என்னையும் யாராலயும் பிரிக்க முடியாது. அப்பனா இது யாரால கொடுக்க முடியும்? சொந்த தகப்பனாரால தான் இத குடுக்க முடியும். அதிகமாய் நேசிக்கிற பரமபிதாவால தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே! வேற யாராவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்க முடியுமா? அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளை எவ்வாறு அவர் நேசிக்கிறார்? உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியல. உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியலன்னு சொல்றார். ஹல்லேலூயா! இதுக்கு நம்ம தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும், பாக்கியம் செஞ்சிருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே! அப்போ ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த வேலை எவ்வளவு முக்கியமாக இருக்குதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா! இப்ப பாருங்க, நம்ம பிரேயர்ல ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். ஒரு வொர்க் பண்ணணும். ஒரு அசைன்மென்ட்ட முடிக்கணும்னா, நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறோம். எழுதுறோம். ப்ராஜெக்ட்ட ரெடி பண்றோம். இப்படியாக செய்து அதுக்கான பிரிப்பரேஷன், அதுக்கான எல்லாத்தையும் எடுத்து ஒரு அசைன்மென்ட்ட ரெடி பண்றோம். அப்போ ரெடி பண்ணும் பொழுது தான் நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குது. பிரேயர்லயும் அப்படிதான். பிரேயர்ல ஒரு வொர்க் இருக்கணும். ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அப்ப நீங்க ஒரே நாள்ல வந்து ஒரு மல்டி பில்லியனர் ஆகணும் அப்படின்னா, வித்தவுட் ஹார்ட் ஒர்க் உங்களால மல்டி பில்லியனர் ஆக முடியுமா? கிடையாது. மோர் ஹார்ட் ஒர்க் அண்ட் மோர் சின்சியாரிட்டி, மோர் டெடிகேஷன், நிறைய நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய உழைப்பை அதுல போடும் பொழுதுதான் உங்களால ஒரு பில்லியனர் ஒரு பெரிய பிசினஸ் மேனாவோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களால பண்ண முடியும். சோ அப்போ நமக்கு ஒரு சக்சஸ், ஒரு ஜெயம் அப்படின்னு எடுக்கும் பொழுதே நமக்கு இப்படியாக நமக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போ ஒரு ஜெபம் அப்படின்னு செய்யும் பொழுது அதுல கடின ஒரு காரியத்தை போடும் பொழுது நம்ம சில டைம்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் இருந்தோம், மாம்சம் செத்து நம்மளுடைய ஸ்பிரிட்டோட நம்ம ஜெபிக்கிறோம்.
மாம்சம் சாகுறது. இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன நடக்குது? எதுவும் வேலை பார்க்காது. நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா தான் டைஜஷன் ஆகும். எதுவும் வேலை பார்க்காது. அமைதியா இருக்கும். நம்ம மாம்சத்துல அப்புறம் அந்த செக்ஷுவல் அர்ஜஸ், ஒரு சில பேர்களுக்கு ஒரு சில அர்ஜஸ் இருக்கும். ஒரு டெம்ப்டேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது போல டெம்ப்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு கம்மியா சாப்பிடுற பிள்ளைகள், மீடியமா சாப்பிடுற பிள்ளைகளுக்கு அந்த செக்ஷுவல் அர்ஜஸ்லாம் கம்மியாகும். டெம்ப்டேஷன்ஸ் கம்மியாகும். ஒரு சில ஃபீலிங்ஸ் கம்மியாகும். ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து நல்ல பேலன்ஸா இருக்கும். இம்பேலன்ஸா இருக்காது. இப்படியாக நம்ம ஒரு ஜெப வேளையில ஃபாஸ்டிங்கோடு ஜெபிக்கிறதுக்கும், ஃபாஸ்டிங் இல்லாம ஜெபிக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்போ தேர் ஷுட் பி அ ஹார்ட் ஒர்க் இன் தி பிரேயர். அந்த பிரேயர் வந்து எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாத்தணும். அது இம்பார்ட்டண்டா மாத்தணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி எப்போ ஆகும்? இப்ப பாருங்க, I'm always preferring pray in spirit, walk in spirit, live in spirit. ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். மாம்சத்தின்படி வாழ்ற பிள்ளைகள் சாப்பிட்டு 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 நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இதுதான் நடக்கும். ஆனா நீங்க ஆவியிலே வாழும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் ஆவியில ஜெபிக்கிறது என்னது? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது, ஆவியில் ஜெபிக்கிறது. அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி. சபைக்குன்னா என்னங்க? சபை அப்படின்னாலே மக்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சபை அப்படின்னா நல்ல டெக்கரேட்டிவ் ஆர்கிடெக்டோட சர்ச், ஒரு செங்கல் சிமெண்ட் எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு நல்ல ஆர்கிடெக்ட் பண்ணதான் சபை. அப்படின்னாலே பீப்புள். நீங்க பாருங்க, சபை அப்படின்னால மக்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு செங்கல் கட்டின சர்ச் இருக்குது, அதுல ஒரு காக்கா கூட இல்லைன்னா அங்க நீங்க சர்ச்னு சொல்லுவீங்களா? மக்கள் கூடுகிற இடம் தான் சபை. ஹல்லேலூயா. மக்கள் எங்க கேதர் ஆகுறவங்கள சபை. நம்ம ஆன்லைன்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து ஒரு சபையாய் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அப்போ ப்ரொஃபசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மக்களுக்கு பக்தி விருத்தி. பக்தி விருத்தினா என்ன? கர்த்தரிடத்தில் நெருங்கி கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு விஷயம், கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டிய காரியங்கள். இப்படியாக பேசுகிறான் ஆண்டவர். இப்படியாக உரைக்கிறார். என்ன உரைச்சார் ஆண்டி மல்லேமா? இப்படியாக நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்க எல்லாரும் என் நாமத்தை உச்சரித்து கூடியிருக்கிற சமயத்தில், வேளையில், என்னை நோக்கி பார்க்கிற வேளையில், என்னோடு உறவாடுகிற வேளையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படியாக மாறப்படுகிறது? ஒரு விருத்தி, பக்தி விருத்தி, ஒரு சின்சியாரிட்டி, ஒரு தெய்வீக அந்த ஒரு அன்பு இப்படியாக கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷை கிடைக்காதவங்க கர்த்தரிடத்தில் நெருங்கி, அந்நிய பாஷைங்கிறது சாதாரணமா கிடைக்கிறது கிடையாது, அது வரம். சரிங்களா? நிறைய பேர் இப்பெல்லாம் அந்நிய பாஷையை டீஸ் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நியாயம் விசாரிப்பார். ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யறாங்களோ அது தகுந்த மாதிரி ஆண்டவர் நியாயம் விசாரித்தே ஆவார். உளறல் பாஷை சில பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு. உளறல்ற அப்படிங்கிற ஒரு பாஷை இருக்கிறது. அது வந்து நம்மளுடைய பெலி, நம்மளுடைய அப்டோமன்ல இருந்து நமக்கு வருகிற பாஷை. தட் இஸ் கால்ட் அன்னோன் டங். சரிங்களா? அன்னோன் டங். இப்படியாக பவுல் சொல்லுகிறார். இந்த 14th சாப்டர் ஃபுல்லாவே அந்நிய பாஷை குறித்து தான், டங்ஸை குறித்து தான். உளறல் பாஷை இஸ் சம்திங் லைக் அன்னோன் டங். யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் அது என்னன்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படியாக பிரேயர் இஸ் சார்ஜிங் அப் யுவர் பேட்டரி. நம்ம ஜெபிக்கிற வேலையில, நம்ம ஸ்பிரிட்ல ஜெபிக்கும் பொழுது, பாஷையை உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது, யுவர் சார்ஜிங் அப் யுவர் பேட்டரி. நம்மளுடைய பேட்டரியை சார்ஜ் பண்றோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர். அவர் எதற்காக ஜெபம் பண்ணினார்?
அவருடைய பேட்டரிய சார்ஜ் பண்ணுவதற்காக, அவருடைய பேட்டரிய சார்ஜ் பண்ணுவதற்காக ஜெபித்தார். தெய்வம் அப்படின்னும் பொழுது அங்க பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதர்கள் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். எதற்காக ஜெபம் செய்தார்? அவருக்குள்ள இருக்கிற அக்கினியை, அவருக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டியை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக அவர் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. யூதா 1:20 இப்படியாக வாசிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. விசுவாசத்தினுடைய அளவு எப்படியாக இருக்கணும்? 100%. அதான் அடிக்கடி நம்ம சொல்றோம், விசுவாசத்தினுடைய அளவு டாப் பொசிஷன்ல இருக்கணும். நம்ம சாத்தானுக்கு சேலஞ்ச் பண்ற லெவல்ல இருக்கணும் நம்முடைய விசுவாசம். என் தேவன் உன்னை விட பெரியவர், போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும். என் தேவன் உன்னை விட உயர்ந்தவர், அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர்தான் ஹையர் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தராகவே இருக்கிறார், பரிசுத்தராகவே இருக்கிறார், பரிசுத்தராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க உச்சரிக்கும் பொழுது அதுல ஒரு நன்மை நடக்கிறது. இப்படியாக பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக மாறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாயில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க உச்சரிக்கும் பொழுது நீங்க என்ன ஆறீங்க? பரிசுத்தமாய் மாறப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. ஆண்டவர் இப்படியாக ஜெபம் பண்ண சொல்லுகிறார். இதே செகண்ட் பாயிண்ட்ல தான் இதெல்லாம் கவர் ஆகுது. ஆல்வேஸ் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆல்வேஸ் ப்ரே பண்றது எதற்காக ப்ரே பண்ணனா? டு சார்ஜ் அப் யுவர் பேட்டரி. The prayer is charging up your faith. The prayer is charging up your faith. அதுதான் அவங்க சொல்றாங்க, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ பிரேயர் உங்களுடைய ஜெபம் உங்களுடைய விசுவாசத்தையே அதிகரிக்கும். உங்களுடைய விசுவாசத்தையே பிரேயர் என்ன பண்ணும்? அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10% தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா நீங்க 10,000 வோல்டேஜுக்கான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? நீங்க கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. 10% விசுவாசம் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா 10,000 வோல்டேஜுக்கு 10,000 வோல்டேஜ்னா அப்ப நீங்க எவ்வளோ விசுவாசம் வைக்கணும்னு பாருங்க. அப்ப அந்த வோல்டேஜ்னுடைய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படியாக இருக்கணும்? 100%. 100%. Your faith level should be strong to kick off the darkness, to kick off the evil spirits, to kick off the, அதாவது டாப் மோஸ்ட்ல இருக்கணும். டாப் மோஸ்ட் ரேங்கிங் அந்த மாதிரி நீங்க போகும்பொழுதுதான் நீங்க சாத்தானை விரட்ட முடியும். சாத்தான் அப்படின்னாலே அவன் இருட்டுக்குரியவன், டார்க்னஸ். அப்போ 10% இப்போ ஒரு மாந்திரிக கட்டு செய்திருக்கிறாங்க, இப்போ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. நீங்க எப்படி 10% தான் இருக்கு, 5% தான் இருக்கு, நீங்க எப்படி அதை சாத்தானை விரட்டுவீங்க? 100% உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். இதெல்லாம் நம்ம நெருங்க கூட முடியாதுப்பா. சுத்தி ஆண்டவர் அக்கினி போட்டு வச்சிருக்கிறாரு, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இருட்டு லைட்டோட எப்படி? இருட்டு லைட்டு ஒண்ணு சேர்ந்தா லைட்டு தான் ஜெயிக்கும். இருட்டுல லைட்டு போட்டா இருட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. லைட்ல இருட்டு போடுறீங்க, லைட்ல இருட்டு போடுறீங்க, இருட்டு போயிருமா? உங்களுக்கு வெளிச்சம் போயிருமா? கிடையாது. இப்ப லைட் இருக்கு, லைட்ல இருட்ட போடுறீங்க, எவ்வளோ இருட்டு போடுவீங்க?
அங்கதான் ஏற்கனவே நிறைய லைட் இருக்கே, நிறைய வெளிச்சம் இருக்கே. ஓரளவுக்கு தான் இருட்டு போட முடியும். அப்ப இருட்டும் வெளிச்சமும் ஒன்று சேர முடியாது. இருட்டும் வெளிச்சமும் ஒன்று சேர முடியாது. அப்போ 10% விசுவாசத்தை வைத்து 10,000 வோல்டேஜ நீங்க எதிர்பார்க்கிறது என்ன நியாயம்? அப்போ உங்களுடைய 100% இருக்கும் பொழுதுதான் உங்களால அதிகப்படியான வோல்டேஜ ஹேண்டில் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு சாத்தான் இருக்கிறான். அந்த சாத்தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்ல இருக்கிறான். அவனை எப்படி நீங்க டெஸ்ட்ராய் பண்ணுவீங்க? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் ஜாஸ்தியா இருக்கும்பொழுதுதான் நீங்க சொன்னா அவன் போயிடுவான் அந்த இடத்த விட்டு. இல்லாட்டி இதெல்லாம் என்னப்பா, இது ஒரு பூச்சி, இது சொல்றத கேட்டு நான் போக முடியுமான்னு நின்னுகிட்டு இருப்பான். உங்களை வீழ்த்த ட்ரை பண்ணுவான். அப்ப உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறது? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டியே எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? கர்த்தரோடு உறவாடுகிற வேலையில, கர்த்தரோடு பேசுகிற வேலையில, அந்நிய பாஷை பேசுகிற வேலை. அதனால்தான் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், உங்க எல்லாரையும் விட நான் அந்நிய பாஷைகளை அதிகமாக பேசுகிறேன் என்று சொல்லி. இது எவ்வளவு பெரிய சூப்பர், கேட்கறதுக்கு இன்பமா இருக்கிறது. உங்க எல்லாரையும் விட, கொரிந்தியர் சபையில சொல்லுகிறார், உங்க எல்லாரையும் விட நான் அந்நிய பாஷையை அதிகமாக பேசுகிறேன். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டங்ஸ்னு இருக்கு. டங்ஸ்னாலே அன்னோன் டங்கு தான், அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. தமிழ்ல பாத்தீங்கன்னா பாஷைகள்னு வெறும் பாஷைகள்னு இருக்கும். அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஓ, வேற லாங்குவேஜா இருக்குமோ, தமிழ், இங்கிலீஷ், மலையாளமா இருக்குமோன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. இங்க அவரு அந்நிய பாஷை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆவியிலே நீங்க ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையை உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது என்னவா மாறுகிறது? சாத்தான் பேக் அடிச்சு ஓடுகிறான். அவனுக்கு எரியும். நீங்க அந்நிய பாஷையை பேசினா அவனுக்கு எரியும். எரிஞ்சு பேக் அடிச்சு ஓடுகிறான். அநேக வேளை நான் நோட் பண்றேன், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கொச்ச 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 கொச்சான்னு சம் உருவம் தெரியுது. அந்த கொச்ச கொச்சான்னு உருவம் தெரியறது அப்படியே பின்னாடி அப்படியே பேக் அடிச்சுட்டு போகுது இந்த தரிசனத்துல. அப்போ நான் ஜெபம் பண்ண ஜெப வேலையில தான் இது நடக்குது. சாதாரணமா பசங்களோட சிரிச்சு, என்னோட குழந்தைங்களோட சிரிச்சு பேசும்போது இது நடக்கல. பிரேயர் பண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? எப்பவுமே இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். செகண்ட் பாயிண்ட், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேர்ட் பாத்தீங்கன்னா, பிரேயர் சேஞ்சஸ் யூ. ஜெபம் உங்களுடைய தோரணைகளை மாற்றும், உங்களுடைய காரியங்களை மாற்றும், உங்களுடைய எல்லாவற்றையும் மாற்றும், உங்களையே மாத்திடும். ஜெபம் உங்களை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரு கொடாக்கொடி நன்றி. ஜெபம் உங்களை மாற்றுகிறது, இன்னொரு மனுஷனாய் மாற்றுகிறது. இப்படியாக லூக்கா 9:29, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் மாறிற்று. ஜீசஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னென்ன காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்? ஹல்லேலூயா. ஏசப்பா அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகமே மாறிவிட்டது. ஏசப்பா ஜெபத்தை நோக்கி போகும் பொழுது அவருடைய முகம் மாறுகிறது. ஹல்லேலூயா. Jesus said, this kind of things does not go away. இது போன்ற ஸ்பிரிட்ஸ் இப்படிலாம் போயிடாது. அதுக்கு உருக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் இது போல அசுத்த ஆவிகளை விரட்ட முடியும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் தேவைப்படுகிறது, எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, இது போல ஜெயம் கொள்ளுவதற்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து வெற்றி பெறணும்னு சொன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், உழைப்பு தேவைப்படுகிறதுன்னு பாருங்க. சோ ஏதோ ஒரு நேம் சேக் நம்ம ஜெபிக்கிறது, மனசு பூரா காசு மேல, இப்ப காசு 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 அப்படி அப்படி போயிடக்கூடாது. மனசு பூரா ஜெபம், வாய் மட்டும் ஜெபித்து கொண்டிருக்குது. ஆனா நமக்கு இந்த ப்ரமோஷன் வந்தா நல்லா இருக்கும், இந்த இன்கிரிமெண்ட் வந்தா நல்லா இருக்கும், அப்படி போயிடக்கூடாது. நமக்கு ஜெபம் அப்படின்னா அதுலதான் நம்மளுடைய
முழு இருதயமோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெபம் வந்து ஜெயத்தை கொடுக்கும். அதே போல செயின் பிரேயர், இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுதும் அதனுடைய ரிசல்ட் பார்க்க முடியும். இல்ல தொங்கிட்டு கிடக்குங்க, நம்மளுடைய விண்ணப்பம் அப்படியே தொங்கிட்டு கிடக்கும். சரிங்களா? பெற வரைக்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அடுத்து சோ நம்ம அவருடைய முகரூபம் மாறிற்றுன்னு சொல்லப்படுகிறது. ஜெபம் செய்யும் பொழுது நம்மளுடைய கவுண்டனன்ஸ், ஹல்லேலூயா, கவுண்டனன்ஸ் அப்படிங்கிறது முக தோற்றம், நம்முடைய முக தோற்றம் இப்படியாக மாறப்படுகிறது. சோ இஃப் யூ லே ஹேண்ட்ஸ், அதாவது நீங்க ஜெபத்தை வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அவங்க கை நீட்டி இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அதிசயம் நடக்கிறது. அவங்க இத்தனைக்கு பாத்தீங்கன்னா பிரேயர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஜெபித்து 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 அவங்களுடைய அப்பியரன்ஸே மாறி. அதான் அந்த 3வது பாயிண்ட் நான் சொல்றேன். ஜெபம் உங்களை மாற்றுகிறது. பிரேயர் சேஞ்சஸ் யூ. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களுடைய தோரணைகள் எப்படியாக மாறுகிறது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, கை வச்சு பிரேயர் பண்றீங்க, உடனே என்ன பண்றாரு ஆண்டவர்? வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்து கொண்டு இருக்கிறார். ஹீலிங் நடந்து கொண்டிருக்கிறது, அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி? உங்களுக்குள்ள அந்த பேட்டரி, அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி எப்படி இருக்குது? அது ஃபுல்லா பேட்டரி இருக்கிறதுனால உங்களால அதிசயங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ we are becoming a transformer. நம்ம எப்படி மாறிடுறோம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மராவே நம்ம மாறிடுறோம். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல், ஹல்லேலூயா, ஒத்த வேஷம் தரித்திராமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மாறப்படுகிற நாள் மறுரூபம் ஆவீங்கள். ஹல்லேலூயா. அதாவது பிரபஞ்சத்துல, இப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ், அதுல ஒத்த வேஷம், ஏதோ நம்ம கேட்டிருக்கோம், ஏதோ நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இல்லாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னன்னு நம்ம பகுத்தறிய வேண்டும். அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், அவருடைய பிரியம் என்னவா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பகுத்தறிய வேண்டும். அப்படி நம்ம அவரை புரிஞ்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்கள் மனம் புதிதாகப்படுகிறது, புதிதாய் மறுரூபமானப்படுகிறது. இங்க பாருங்க, ஆங்கிலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, தமிழ்லயும் நல்லா இருக்கு, பட் ஆங்கிலத்துல இன்னுமே ரொம்ப அழகா இருக்கு. Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. So இங்க பாருங்க, இதை நோட் பண்ணுங்க. Be transformed by the renewing of your mind. அப்போ you should become a transformer. அதுதான் மறுரூபம் ஆக்கப்படுறது, transformer. Then you will be able to test and approve what God's will. You will be able to test and approve what God's will, His good, pleasing and perfect will. அவருடைய பெர்ஃபெக்ட் பிளான்ஸ், அவருடைய சித்தம், அதுதான் will தான் அவருடைய சித்தம் நம்ம சொல்றோம். அவருடைய சித்தத்தை நம்ம என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து அதை நோக்கி நம்ம அதனுடைய காரியத்தை டெஸ்ட் பண்ணும் பொழுது, நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, அப்ரூவ் பண்ணும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு, நீ எனக்காக ஊழியம் பண்ணணும், நீ எனக்காக ஊழியம் பண்ணணும். நான் நிறைய முறை கேட்பேன், திருப்பி 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 கேட்பேன், அப்பா ஊழியமும் பண்றேன், வேற வேலைக்கும் போறேன் அப்படின்னா உனக்கு டைம் இருக்காது, உன் ஊழியம் இதே மாதிரி இருக்காது, வேற மாதிரி மாறப்போகுது, உனக்கு டைம் இருக்காது, நீ அந்த வேலையை பார்த்தனா இந்த வேலையை உனக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஊழியம் எப்படியாக ஆண்டவர் மாற்றுகிறார்? அவருடைய சித்தத்தின்படி மாற்றுகிறார். இது ஊழியம் மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க you are what you do always. If you are going to become a servant of God,
இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ அ ஒர்க் ஆஃப் காட், கர்த்தருடைய வேலையை செய்ய உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? அப்ப ஆண்டவருடைய வேலையை செய்ய நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்க மனம் மாறும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்படியாக அந்த சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறப்படும். ஹல்லேலூயா. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் சேஞ்சஸ் யூ தான் மூணாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பி எ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் டிஸ்ட்ராய்ஸ் தி பிளான்ஸ் ஆஃப் தி டெவில் அண்ட் தி எனிமீஸ். ப்ரேயர் destroys the plans of devil and the enemies. ஜெபம் வந்து இப்படியாக 4வது பாயிண்ட் நம்முடைய சுற்றி இருக்கிற எதிராளிகள், நம்ம அவங்கள எதிரி நினைக்க போறதில்ல, அவங்க நம்மளுக்கு எதிர்ப்பாய் நடக்கிறவர்கள் எதிராளிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களையும் நம்முடைய சாத்தான், நம்ம அந்த சாத்தானின் சேனைகள், நம்மளுக்கு எழும்புற அந்த சாத்தானுடைய திட்டங்கள், அந்த சாத்தானுடைய காரியங்கள், நமக்காக ஒருத்தன் எப்போ நின்று கொண்டிருப்பான். ஸோ அந்த சாத்தானை வீழ்த்த இப்படியாக ஜெபம் அவசியப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த ஆக்சிடென்ட்ஸ், இந்த ட்ராஜடிஸ், இது போன்றதான ஃபெயிலியர்ஸ், இது போன்றதான காரியங்கள், தோல்விகள், அவமானங்கள், அசிங்கங்கள், காரியங்கள், வியாதிகள், எத்தனையோ காரியங்களை சாத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனா நம்ம பாருங்க, ஜெபம் ஜெபம் ஜெபம்னு செய்யும் பொழுது, ஆண்டர்கிட்ட நெருங்கும் பொழுது, நான் அதான் சொன்னேன், நீங்க ப்ரேயருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்றது. அப்ப நீங்க பேட்டரியை சார்ஜ் பண்ண நீங்க தட்டி ஜெபிக்கும் பொழுதுதான், நீங்க பாருங்க, பேட்டரி வந்து சுத்தமா கம்மியா இருக்கு, எப்படி வேலை பார்க்கும்? ஒரு மஸ்கிட்டோ பேட் இருக்கு, அந்த மஸ்கிட்டோ பேட்டு சார்ஜ் கம்மி ஆயிடுது, எப்படி வேலை பார்க்கும்? கிடையாது, வேலை பார்க்க முடியாது. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு தீபத்தை வைத்திருக்கிறார். அந்த தீபம் இப்படியாக, அந்த தீபத்தினுடைய அளவு அந்த அவுட்போரிங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆண்டவர் ஆவி உங்க மேல ஊற்றதான் ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஜெபம் செய்து காரியத்தை ஜெயமாக்கி கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, சரிங்களா? So the prayer means to ignite your fire. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த தீபத்தை, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் தீபத்தை இப்படியாக நம்ம ஹையர் லெவலுக்கு கொண்டுட்டு போனோம். So the countenance of Christ was altered when he prayed. ஆண்டவருடைய முகத் தோற்றம் இப்படியாக மாறப்படுகிறது அவர் ஜெபத்தை செய்யும் பொழுது, அவர் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஜெபம் அப்படிங்கிறது எதற்காக செய்யப்படுகிறதா? நம்மளுடைய நலனுக்காக. ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது, நீங்க என் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர் ஒரு நாளும் சொன்னதில்ல எனக்கு நல்லதுன்னு சொல்லி. அவர் வந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சரிங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு புதுசா ஒரு நல்லது நடக்கிறது, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் மனுஷனை படைச்சாரு, இந்த மனுஷன் அழிந்து போகக்கூடாது. என்ன மாதிரியே படைச்சிருக்கிறேன் என் பிள்ளைகளை. இப்போ உங்க சொந்த அப்பா வந்து உங்களை விட்டுருவாரா? போ ஒரு ஆக்சிடென்ட்ல போய் செத்து போயிடு அப்படின்னு விட்டுருவாரா? உங்க சொந்த அப்பா இருக்காரு, போ தூக்க மாட்டிட்டு சாவு அப்படின்னு விட்டுருவாரா? உங்க சொந்த அப்பா இருக்காரு, போ கடன் தொலைல போய் மாட்டிக்கோன்னு விட்டுருவாரா? உங்க சொந்த அப்பா இருக்கிறாரு, இது போல வியாதியில படுத்துக்கோ அப்படின்னு விட்டுருவாரா? சொந்த அப்பா என்ன பண்ணுவாரு? எங்க அப்பா இருக்கிறாருங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி எனக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ எங்க அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, ஜூஸ் போட்டு குடுப்பாரு எங்க அப்பா. ஜூஸ் போட்டு குடுப்பாரு. டைமுக்கு ஜூஸ் போட்டு குடுத்துட்டே இருப்பாரு எங்க அப்பா. அப்ப அவருடைய அந்த கேர் எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்ப எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்திருந்தாங்க. சரிங்க, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ட்ரிப்ஸ் ஏத்துனதே கிடையாது. ஒரே ஒரு தருணத்துல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. இது பில்ரோத் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கை வீக்கமாயிடுச்சு எனக்கு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ட்ரிப்ஸ் ஏத்துனதே கிடையாது. அப்போ வீக்கமாயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க அப்பா அந்த அ அந்த இது பிளாஸ்டர எடுத்ததுக்கப்புறம், பொண்ணு கை இப்படி வீங்கிருக்குன்னு சொல்லி அத பார்த்து எங்க அப்பா அழுதாரு. சரிங்களா? அப்ப ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு என்னுடைய கையில அந்த வீக்கத்த கூட அவருக்கு அது என்னடா என் பிள்ளைக்கு இப்படி வீங்கி இருக்குதுன்னு சொல்லி அழுதுருக்கிறாரு. எனக்கு ஜூஸ் போட்டு குடுப்பாரு. என்னால எந்திரிக்க முடியாது. எங்க அம்மாவால தூக்க முடியாது. அப்ப எங்க அப்பா இப்படி எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப இப்படியாக ஆண்டவர் ஒரு மனுஷன் உலகத்துக்குரிய அப்பா, அம்மா நம்ம இவ்ளோ பார்த்துக்கிறாங்க, இவ்ளோ கவனிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தேவன் நம்மள அம்போன்னு விட்டுருவாரா? நீங்க நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். நம்ம தேவன் நம்மள அம்போன்னு விட்டுருவாரா? அ எங்க அப்பா ஒரு கருவியா இருந்திருக்காரு. நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு என்னுடைய தகப்பனார குறிச்சு சொல்றேன். அப்போ அவருக்கு என் மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னா, பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மள அம்போன்னு விட்டுருவாரா? இப்ப நல்லா சிந்திக்க வேண்டும். அவரோடு கூட உறவாடுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? பேசுங்க. கே கேட்டா கண்டிப்பா குடுப்பாரு. ஜெபத்தின் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு சக்சஸும், எந்த ஒரு காரியமும் ஜெபத்தின் வழியா, பரலோக நியமத்துல ஒரு நியமத்தை நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா! கேட்டா தான். 1000 தேவைகள் இருக்கும். அப்பா எனக்கு ஒரு பெட்ஷீட் குடுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு பெட்ஷீட் குடுங்கப்பா. கண்டிப்பா ஒரு நாள் பெட்ஷீட் கிடைக்கும். கண்டிப்பா குடுப்பாருங்க. பெட்ஷீட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க அத மறந்து போயிருப்பீங்க. எல்லாருக்கும் தான் பெட்ஷீட் இருக்கு. எனக்கு ஒரு பெட்ஷீட்டு இப்ப வந்திருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம்? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய ஜெபத்தின் வழியா நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. நேத்து கூட சாட்சி சொன்னாங்க பாருங்க. ஒலிவியா சிஸ்டர். என்ன சாட்சி சொன்னாங்க? இது போல எங்க வீட்டுக்காரு புது வண்டி வாங்கினாரு. ஆனா நான் நெனச்சது நடந்திருக்கு. அங்க எதுவும் பூஜைலாம் செய்யல. அப்படியே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ வண்டியும் வாங்கியிருக்கிறாங்க. கர்த்தர் விருப்பப்படி அந்த வண்டிய அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வேற சமாச்சாரங்கள் செய்யல. ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரோ, அத ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர ஒரு விஷயத்த கேட்டா அவர் தராம இருப்பாரா? ஜஸ்ட் சிந்திக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்ப உங்களுக்குள்ள ஒரு தடைகள் இருக்கு. உங்க மனைவி உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. உங்க கணவர் உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. பிள்ளைகள் உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா, அப்ப ஏதோ ப்ராப்ளம் இருக்கு உங்ககிட்ட. நீங்க அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எவ்ளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? பாருங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில 7 வாரம் ஃபாஸ்டிங் போட்டேன் நான். 7 வாரம் ஃபாஸ்டிங். மண்டே ஆஃபீஸ் போயிட்டே இருப்பேன். கான்ஃபரன்ஸ் ரூம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போய் ஜெபிப்பேன். திருட்டுத்தனமா போய் ஜெபிப்பேன். அங்க இருப்பாங்க. எல்லா லீட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மேனேஜர் இருப்பாரு. சீனியர் மேனேஜர் இருப்பாரு. எல்லாரும் இருப்பாங்க. கெ கிடைக்கும் பொழுதெல்லாம் உள்ள போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஐடி ஆஃபீஸ்ல தான் அங்க இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம்ல முக்காடு போட்டு உள்ள யாராச்சும் தொறந்து பார்த்தாங்கன்னா, ஐ டோன்ட் கேர். முக்காடு போட்டு என் விருப்பம். எனக்கு முக்காடு போடணும்னு தோணுச்சு. முக்காடு போட்டு நான் பிரேயர் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ 6 மணி வரைக்கும் நானு கிடைக்கிற டைம் எல்லாம் உள்ள கான்ஃபரன்ஸ் ரூம்ல போய், போய், போய் பாத்ரூம்ல கூட பிரேயர் பண்ணியிருக்கேங்க. ரெஸ்ட் ரூம்ல கூட நான் பிரேயர் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ்ல. இப்படியாக பண்ணிட்டு என்னுடைய ஃபாஸ்டிங்க நானு எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. என்னென்னமோ சாப்பிடுவாங்க. எனக்கு டெம்ப்டேஷனே ஆகாது. கரெக்ட்டா 6 மணிக்கு அப்புறம் அப்ப ஃபுல் டே ஃபாஸ்டிங்கு. நீங்க அவுட் சைட்ல, நீங்க ஆஃபீஸ்ல இருந்துட்டு, இப்படி ஒவ்வொரு மண்டே 7 வீக்ஸ் மண்டே பத்தாததுக்கு நான்வெஜ்ஜு நானே அந்த நான்வெஜ்ஜ சாப்பிட மாட்டேன். 7 வாரத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 7 வாரம் ஒரு ஸ்பூன கூட நானு டச் பண்ணது கிடையாது. நான்வெஜ் ஸ்பூன. இப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பிரேயர் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரு எனக்கு கால் அடிக்கிறாரு. ஹல்லேலூயா! ஜெபத்தினுடைய வல்லமை எப்படியாக இருக்குதுன்னு பாருங்க. ஃபாஸ்டிங்குடைய வல்லமை எப்படியாக இருக்குதுன்னு பாருங்க. அவரே கால் அடிக்கிறாரு. "எங்க இருக்கிற?" அப்படின்னு கால் அடிக்கிறாரு. சாதாரணமா பேச்சு. அப்போ ஜெபத்தினுடைய வல்லமை என்னவா இருக்குது? ஃபாஸ்டிங்கினுடைய வல்லமை என்னவா இருக்கிறது? கர்த்தர் கிட்ட அப்போ பெற வரைக்கும் நான் கேட்டதுனால தான் பெற்றுக்கொண்டேன். கிடைக்கிற வரைக்கும் நான் கேட்டதுனால தான். கிடைக்கிற வரைக்கும் கேட்டதுனால தான் என்னால பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஹல்லேலூயா! அப்போ உங்கள பிரிஞ்சு யாருனா போயிருக்கிறாங்களா?
உங்களை விட்டு போயிட்டாங்களா? நீங்க அவங்க வர்ற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள மிஸ்டேக் இருக்குதுங்க. நீங்க ஜெபித்தாதான் அத பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான தலைப்பு தான் இது. ஹல்லேலூயா! அப்போ யாரு ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அவங்க சக்சீட் ஆக முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே! ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தான் எதுவுமே நமக்கு சக்சஸ் ஆகும். நம்ம ஜெபிக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில? ஏசப்பா அவர் தெய்வமாகவே இருந்து அவர் ஜெபித்தார். அவர் கல்வாரி சிலுவையில போடும் பொழுது கெத்சமனே தோட்டத்துல இப்படியாக ஜெபம் பண்ணினார். அவருடைய ஒவ்வொரு துளி அந்த வேர்வை இரத்த துளிகளாய் மாறப்பட்டதுன்னு நம்ம வேத வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் தெய்வமா இருந்து ஏன் ஜெபித்திருக்கிறார்? அங்க ஒரு விஷயம் நடக்க போகிறது. அவர் அத தாங்கிக்கணுங்க. அதாவது ஆண்டவர் அப்படி ஒரு பாடுகளை அப்படியே ராட போட்டு அடிக்கிறான், சதை பிச்சுக்கிட்டு வருது. இத விலாயலம்ல குத்துறான். இதெல்லாம் எப்படி தெரியுமாங்க? உயிரோடு இருக்கிற ஒரு இது பலி. இது ஒரு பலி ஆக்சுவலி. இது ஒரு சாக்ரிஃபைஸ். His only son was crushed. பிதாவுடைய ஒரே குமாரன் ஒரு இப்ப ரோஸ் அப்படி கசக்கி போட்டா எப்படி இருக்கும்? அது போல கசக்கி போட்டாச்சு நம்ம ஏசப்பாவ. அப்ப கெத்சமனே தோட்டத்துல அவர் ஜபித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வேர்வை துளி ரத்தமாக அப்ப எந்த அளவுக்கு கடினமா ஜபிச்சிருப்பாருன்னு பாருங்க. அந்த ஜபத்தினுடைய அந்த ஒரு இதுதான் சிலுவைக்குள்ள அவர் அநேக பாடுகள் அனுபவிக்கும் பொழுதும் அந்த வலியை அவரால தாங்க முடிஞ்சது. அல்லேலூயா! என்னால இப்ப கூட அந்த தரிசனம் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சர்ச்சில் நியூ இயர் சர்வீஸ் போய்க்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். 2 கைகளில் ஆணிகள் நான் ஸ்டாப்பா பீறிக்கிட்டே வந்துகிட்டு ரத்தம் ஊஸ் அவுட் ஆயிட்டு இருக்கு. ரத்தம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கு. பீறிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அது அப்படியே லைவா எனக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தில் காட்டி கொண்டிருக்கிறார். அந்த பின்னாடி அந்த விலா எலும்பு குத்தப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எப்படி இருக்குங்க? கருப்பு கலர் ஈட்டி. ஈட்டினுடைய கலர் வந்து கருப்பு கலர் ஈட்டி. அந்த ஈட்டி அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்கு. ஒரு எக்ஸ்ரேல வந்து எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, ஒரு ராட உள்ள இன்சர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அது போல இருக்கிறது. முள் கிரீடம் குத்தி கொண்டே இருக்கிறது. ரத்தம் சொட்டி சொட்டி வழிந்து கொண்டே இருக்கிறது. உதட்டுல தான் அவருடைய அவருடைய கஷ்டத்தை காட்டுகிறார். அந்த உதடு அப்படியே தவிப்பு துடியாய் துடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த அத்தனையுடைய அந்த ஒரு விஷயத்தை தாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினார்? ஜெபம் செய்தார். ஜெபம் செய்தார். ஜெபம் செய்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கல்வாரி சிலுவையில இப்படியாக நொறுக்கப்படுற வேளையில கர்த்தர் இந்த காயத்தையும் அந்த வலிகளையும் ஆண்டவர் பொறுத்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா விளங்கிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா நமக்கு இருந்துச்சு? பிரேயர் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். பிரேயர் இஸ் டு பி prayed without ceasing. Do not stop the prayer. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். We need to pray constantly அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட், we should always pray. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபம் செய்தார். இயேசு கிறிஸ்து எப்பவும் ஜெபம் செய்தார். எப்போதும் ஜெபம் செய்ததுனால ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய வல்லமை இருந்துச்சு. அப்ப நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா இடைவிடாமல் ஜெபிச்சாதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும். அந்நிய பாஷையிலே ஜெபி. இது ஒரு ரீகேப். நான் இப்ப பண்றது ஒரு ரீகேப். அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும். அப்ப ஸ்பிரிட்ல ஜெபிக்கும் பொழுது, ஸ்பிரிட்ல ஜெபிக்கிறது அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது. அப்ப இப்படி ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய பேட்டரி இப்படியாக 10% இருந்ததுன்னா இவ்வளவுதான். 100% இருந்ததுன்னா எதை வேணா நம்ம சாதிக்க முடியும். எதை வேணா நம்ம கேஸ்ட் அவுட் பண்ண முடியும். எந்த நோயை வேணா சரிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்புறம் 3வது பாயிண்ட், பிரேயர் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். உங்களையே மாற்றிவிடும். பிரேயர் சேஞ்சஸ் யூ அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப ரோமர் 12:2 என்ன சொல்லப்படுகிறது? பிகம் அ டிரான்ஸ்ஃபார்மர். யூ ஷுட் பிகம் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட் என்ன சொல்லி கொடுக்கிறது? பிரேயர் destroys the plans of devil and the enemies. Hallelujah. அப்போ the prayer is a call to every believer.
இட் இஸ் அ கால், அது ஒரு அழைப்பு. இட் இஸ் அ கால் டு த எவ்ரி பிலீவர், டு எவ்ரி பிலீவர். ஸோ ஜெபம் அப்படிங்கிறது அது ஒரு அழைப்பு. என் பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். அநேக வேளையில நான் நோட் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் என்ன சொல்வாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா இது, இதெல்லாம் எனக்கு மெஸ்மரைசிங்கா இருக்கும், மயங்கி விழுற மாதிரி இருக்கும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க பாருங்க, இப்ப என் பிள்ளைங்க வந்து கூப்பிடுறாங்க, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, அது எப்பவோ நடக்கிறது தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜா நம்மோடு பேசுகிறார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நாள் அப்படிதான் கிச்சன்ல இருக்க, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு ஆண்டவர். என் கண்ணின் மணியே, ஆண்டவர் என்னோடு கூட அன்பு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் ஒரு ஈர்ப்பு நமக்கு கர்த்தர்கிட்ட. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு, அப்படியே பயங்கரமான லவ், அப்படியே அன்பு. லவ்ங்கிறத விட அன்பு, அன்பு, அன்பு. அதனுடைய நேசம், அதனுடைய அளவு, ஆண்டுடைய அன்பு வந்து பயங்கரமான அன்பு. அதனுடைய முடிவு இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அன்பு. அந்த அன்பு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதே கவுந்தாச்சாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு இனிமையான சொற்களை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட, அருமையான தேவ பிள்ளைகளே. ஸோ அப்ப தட் இஸ் பிகமிங் அ பிரேயர். உன்னோட பேசணும், நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வா, நான் உன்னோடு பேசணும்னு சொல்லும் பொழுதே அந்த நேரத்துல ஒரு ஜப வேலையாய் மாறப்படுகிறது. ஆண்டவர் கிட்ட உறவாடுகிற வேலையை மாறப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க டைமே கொடுக்க மாட்டீங்க, ஆண்டவரை நினைச்சே பார்க்க மாட்டீங்க, நீங்க டைமே கொடுக்க மாட்டீங்க. அப்ப எப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு? சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கணும்ல. ஜப வேலையில நீங்க ஜபிச்சாதானே உங்களுக்கு வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு, உங்க ஜபத்தை கேட்பார், செய்வார். அப்ப யாரெல்லாம் நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்களோ, ஆண்டவர் கிட்ட பேசாம இருக்கிறீங்களோ, ஆண்டவர் கிட்ட சொல்லாம இருக்கிறீங்களோ, நீங்க ஒரு டைம் செட் பண்ணிக்கிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது, இல்ல உங்களால வேற டைம்ல முடியலனா கூட, நீங்க கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கலாம். ஒரு நாள் பூரா நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல கூட, ஒரு ரெஸ்ட் ரூம் போகும் பொழுதோ, இல்ல தண்ணி குடிக்கும் பொழுதோ, ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா. நான் கூட நினைச்சேன் இந்த ப்ராஜெக்ட் இப்படி டஃப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, யார்கிட்டயும் திட்டு வாங்காம இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். வேற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு மேனேஜரே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க, பரவாயில்ல, நல்ல டைமுக்குள்ள முடிச்சிட்டு இருக்கிறீங்களே. எங்க ஆபீஸ்ல ஒரு பையன் இருப்பான், அவன் எனக்கு ஒரு ஜூனியர் தான். என்ன பிரியா, எது கொடுத்தாலும் நீங்க வந்து ஈஸியா எடுத்து செய்றீங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் பேர் தினேஷ் சரவணன். சரிங்களா? அந்த பையன் சொல்லுவான், என்னோட சின்னவன் தான். அட்வான்ஸ் பேமெண்ட் சேஞ்சஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஆனால் அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, நான் அது எல்லாமே சரியாக பண்ணிட்டேன். அப்போது அவன் சொல்லுவான், எது கொடுத்தாலும் அப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர் கூட நெருக்கமாக இருக்கேன். அப்போ ஆண்டவர் கிட்ட நெருக்கமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு சில பேர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷனே கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சிதுங்க ஆஃபீஸில். இப்படியாக கர்த்தர் கிட்ட நெருங்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம அதிக நேரம் செலவு பண்ணும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, மற்றவங்களும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நன்றிப்பா, சூப்பரா இந்த டூல் வேலை பார்த்துருக்கு, சூப்பரா நான் ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறேன், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் அடுத்து இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாக மாத்த பண்ணுவார். இப்படிதான் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, வாழ்க்கையே காம்ப்ளெக்ஸ் தான். இப்ப கூட பயங்கர காம்ப்ளெக்ஸ் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. ஆனா கர்த்தர் இடைப்படும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற இருக்கிறார். ஜபத்தின் வழியாக அவரோடு கூட உறவாடும் பொழுது கர்த்தர் மாற்ற இருக்கிறார். இந்த 4 விஷயம் மாத்திரம் கிடையாதுங்க, இன்னும் ஏராள காரியங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு 4 விஷயத்தை குறிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய இருக்கு. ஜபமே ஜெயம், வேற வார்த்தையே கிடையாது. ஆண்டவர் ஜபம் பண்ணினார்னா நீங்களும் ஜபம் பண்ணணும். ஏசப்பா அவருடைய பேட்டரிய சார்ஜ் பண்ணுவதற்காக ஜெபம் செய்தார் என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய பேட்டரிய சார்ஜ் பண்ணுவதற்காக ஜெபம் செய்ய வேண்டும்.
நான் எங்க வீட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருங்கலாம் பார்த்தீங்கன்னா, கிசு கிசு கிசுக்குன்னு ஜெபிப்பாங்க. நான் எங்க வீட்லயே பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் பிரேயர்லாம் என்ன பிரேயர்னா, அது என்னமே ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்ல. கிசு 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 கிசுன்னு அதுல காத்து மட்டும் தான் வருது. சரிங்களா? அது போலலாம் ஜெபிச்சா என்னதுங்க? சாத்தான் கொட்டாவி விட்டு போயிட்டே இருப்பான். நீங்க கிசு கிசு கிசுன்னு நீங்க பண்ணீங்கன்னா, சாத்தான் அப்படின்னு போயிருவான். சீ நான் அங்கேயே தான் நிப்பேன் அப்படின்னு நிப்பான். போயிற மாட்டான். நீங்க நல்லா உருக்கமா ஜெபம் பண்ணும்பொழுது தான், வல்லமையா ஜெபம் பண்ணும்பொழுது தான், சாத்தான் இதுகிட்டலாம் வரவே முடியாது போப்பா! அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ். இது போல ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான், நம்மளால ஜெயிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே! கர்த்தருடைய சித்தம் நிறைவேறப்படும். அவருக்கு நமக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேறப்படும். இப்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. நான் இதோட இந்த செர்மன் முடிச்சுக்கிறேன். இன்னும் நெறைய காரியங்கள் இருக்கு. இன்னொரு நாள் இது போல ஜெபம் டாபிக் எடுத்து இன்னும் வேற காரியங்கள நம்ம கவர் பண்ணுவோம். சஃபிஷியன்ட் டைம் நமக்கு இப்ப இல்லாததுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கர்த்தர் கொடாகொடி நன்றி. என்னையும் கூட தகுதிப்படுத்தி இந்த டாபிக்க பேச வைத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் கொடாகொடி நன்றி.